நமோ வாராகி அன்னை திரிசக்தி வாராகியின் அருள் ஆசிகளோடு அன்னையின் ஆசிகள் வேண்டியும் எமது ஆன்மீக பயணத்தின் ஒரு பயணமாக தற்பொழுது இமயமலையில் இருக்கின்றோம். பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சைனாவினுடைய எல்லை பகுதி. நாம் நின்று கொண்டிருப்பது இந்தியாவினுடைய எல்லை பகுதி. நீங்கள் சற்றே உற்று பார்த்தீர்களேயானால் அங்கே சைனாவினுடைய ஆயுதப்படை வீரர்களும் இங்கே இந்தியாவினுடைய ராணுவ வீரர்களும் இருப்பதை காணலாம். இந்த இடம் கிட்டத்தட்ட 19,000 அடிக்கு மேல் உள்ளது. சுவாசிப்பது என்பது மிகவும் கடினமாக உள்ளது. நீண்ட நேரத்திற்கு பிறகு நம்முடைய சுவாசம் என்பது இவ்விடத்திலே சீரடைகிறது. அதுவும் கடினப்பட்டுதான் சுவாசிக்கப்பட வேண்டியுள்ளது. பல ஆன்மீக அன்பர்களும் ஆன்மீக குருமார்களும் இப்பகுதியிலே வந்து தன்னுடைய ஆன்மீக தேடலை தேடினார்கள் என்பது ஐதீகம். அத்தேடலாலே யாமும் இவ்விடத்திற்கு வந்து ஆன்மீக தேடலிலே அன்னையின் அருளாசிகள் வேண்டியும் உலகத்தில் உள்ள அத்தனை இடங்களிலும் எவ்வாறெல்லாம் இறைவனுடைய படைப்பு வீற்றிருக்கிறது என்பதை அறிய வேண்டியும் இமயமலை இமயமலை என்று சொல்வார்கள். அது எவ்வாறு உள்ளது, அங்கே இத்தனை ஞானிகளும் யோகிகளும் வந்து அமர்ந்து தங்களுடைய அந்த ஆன்மீக பயணத்திற்கான நோக்கத்தை அடைந்தார்கள் என்பதை உணர்வதற்காகவே இங்கும் வந்துள்ளோம். இவ்விடம் என்பது சிக்கிம் மாநிலத்தினுடைய தலைநகரமான பேங்டாக் என்கின்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பயணித்த பிறகு 19,000 அடி உயரத்திலே நாம் இருக்கின்றோம். ஆன்மீகம் என்பது கடினமான பாதைதான். ஒன்றை எம்மால் அறிய முடிகிறது, எவ்வளவோ ரிஷிகளும் ஞானிகளும் முனிகளும் வந்து தபஸ் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். ஆனால் நாம் ஒரு நாள் வந்ததற்கு இவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆக எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஆன்மீக தேடலிலே இறை தேடலிலே ஞானத்தை பெற்று நமக்காக நிறைய போதனைகளையும் அளித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவ்விடம் பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் மனதிற்கு தெளிவையும் அமைதியும் தரக்கூடிய இடம். எமது ஆன்மீக தேடலுக்கும் எம் அன்னை ஆசீர்வதித்து இந்த இமயமலை சாரலிலே எமக்கும் அருள் பாலிக்க வேண்டி பிரார்த்திக்கின்றோம். எமது சேவார்த்திகளுக்கும் அன்னை வாராகியினுடைய வழிபாட்டினர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உலக சேமத்திற்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தித்து லோக சேமத்திற்காக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற வளமான வாழ்க்கையும் அனைவரும் பெற்றிட பிரார்த்திப்பதோடு நீண்டாயிலும் நிலைத்து செல்வம் வளமானது ஒரு வாழ்க்கையும் பெற்றிட வேண்டுகின்றோம். அன்னை வாராகியினுடைய அந்த நாம தேடலிலே அவருடைய ஆசைகளை வேண்டியும் அவளுடைய திவ்ய தரிசனத்தை வேண்டியும் யாம் பயணிக்கின்ற இந்த இமயமலை பயணத்திலே அன்னையினுடைய ஆசிகள் வேண்டி பிரார்த்திக்கின்றேன். இறைவனுடைய படைப்பு இயற்கை எத்தகைய அழகானது என்பதை நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரிந்து கொள்ளலாம். நமோ வாராகி. அனைவருக்கும் எம் அன்னையின் அருளாசிகள் கிடைக்கட்டும். நமோ வாராகி.